ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பார்த்து வரமாட்டியா, இந்நேரம் விழுந்திருந்தேனா என்ன ஆயிருக்கிறது, தப்பு உண்மையில தான். ஆக்சுவலாக நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்னது தேங்க்ஸ் சொல்லணுமா? டேய், நீ போட்ட வாட்டர் பாட்டில் தானா நான் கீழே விழுவ போனேன். ஸோ நீ தான் எனக்கு சாரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இல்லை தேங்க்ஸ் சொல்லணும், இல்லை சாரி சொல்லணும் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோனியுமே தேங்க்ஸ்ன்னு சொல்ல செய்ய அவனுமே சாரின்னு சொல்ல செய்கிறான். இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இங்கே பார், உன் கூட சண்டை போடுற நிலமையில நான் இப்போ இல்லை, என்னை விட்டுடுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்க. ஆமாம், இப்போ நான் மட்டும் உன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோயினோட முந்தான ஹீரோட ட்ரெஸ்ஸில் மாட்டிக்க செய்யுது. இதெல்லாம் பார்க்குற ஹீரோட ஃப்ரெண்டுமே மச்சான் இதாண்டா டெஸ்டினின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. கடுப்பான ஹீரோவும் மரியாதை இங்கேருந்து போயிடுறான்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே முறைச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட மாமனாருமே வீட்டுக்கு வெளியில் சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு மாமான்ற மாதிரி ஹீரோயினுமே கேட்க செய்ய பக்கத்து வீட்டால் செட் பண்ணுறாருமா, எதுக்கோ ஃபங்க்ஷனுக்கோசரன்னு சொன்னார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அப்போ தான் ஹீரோயினுக்குமே ஒரு யோசனை வர செய்யுது. ஆக்சுவலாக ஹீரோயின் கல்யாணத்துக்கோசரம் ஹீரோனோட அப்பாவுமே வீடு ஃபுல்லாக கேமரா செட் பண்ணியிருப்பாரு. எதுக்குப்பா நீ இவ்வளோமே கேட்க செய்ய, நிறைய விஐபி கெஸ்ட் வருவாங்கம்மா, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணணும்ல அதுக்கோசரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அம்மா இதே மாதிரி தான் என் கல்யாணத்தப்பையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க, ஸோ கண்டிப்பாக அதில் ப்ரூஃப் எனக்கு கிடைக்குன்ற மாதிரி இவன் சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்க. அப்படியாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மாமனாருமே சொல்லிகிட்ருக்காரு. அந்த ப்ரூஃப் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவ. இந்த மாதிரி எனக்கு அந்த கடை என்னன்னு தெரியும், அந்த கடையிலேருந்து கொஞ்சம் பென்ட்ரைவ் போட்டு அந்த வீடியோஸ் மட்டும் எடுத்து வந்து கொடுக்க முடியுமான்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க செய்ய, என்னப்பா நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட, படிச்சுட்டு தானே இருந்த, எக்ஸாம்ஸ் கூட போயிட்டுருக்கு, நீ எதுவும் பண்ணலையான்ற மாதிரி கேட்க செய்ய, ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா தான் ரொம்ப முக்கியம், அதுக்கோசரம் தான் வந்து படிச்சுட்ருப்பேன். ஆனால் இப்போ அதை விட பெரிய டெஸ்ட் ஒன்று வாழ்க்கை தான், அது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது, அதெல்லாம் உன்ட்டு இப்போ சொல்ல முடியாதுப்பா, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபோனை கட் பண்ண செய்கிறான். இப்படி ஹீரோயின் மனசுக்குள்ளே சில விஷயங்களை நினச்சிட்ருக்க. ஹீரோமே வீட்டில் இருக்க எல்லாரையுமே கத்தி கூப்பிட்டுருக்கான், கொஞ்சம் வாங்கன்ற மாதிரி. என்ன விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி மற்றவங்களுமே கேட்க செய்ய, இருங்க எல்லாரும் வந்துட்டோன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கான். வீட்டில் பெரிய அக்கா கூட வந்துட, அக்கா நீயும் வந்துட்டியா, சந்தோஷம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்க. ஹீரோயின் மொதல் கொண்டு வந்து நின்றுட்டுருக்கா. இவன் ஏன் கூப்பிடுறான்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஹீரோவுமே ஒரு பவுல் ஃபுல்லாக வளையல் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான் போல இருக்குது. அதுவும் எல்லாமே பச்சை கலரில் இருக்க செய்து. நான் இதெல்லாம் பிந்தியாக்கோசரம் தான் வாங்கினேன், எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்க. இதை பார்க்குற பிந்தியா அவ்வளோ சந்தோஷப்படுறா. அதான் ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணும் அவளுமே எனக்கோசரம் வாங்கினியான்ற மாதிரி கேட்க செய்ய, ஆமாம் உனக்கோசரம் தான், இது பொதுவாக வாங்கி தரணும் இல்லையா, அதனால தான் நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கடுப்பாக பார்த்துட்ருக்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். அவங்க சிஸ்டர்ஸை கூட எடுத்துக்க சொல்லிகிட்ருக்க. இதை பார்க்குற ஹீரோட பெரிய அக்காவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க செய்து. எப்படியும் அவங்க அம்மா முன்னாடி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமைதியாக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. மற்றவங்களுமே இந்தியாவுக்கு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்குன்ற மாதிரி சில வலையெல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்ருக்காங்க. ஆனால் எல்லாமே பச்சை கலர் தானடா இருக்குது, அப்புறம் இதில் என்னடா பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இவங்களுமே இந்தாம்மா இது உனக்கு அருமையாக இருக்கும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகளுக்கு போட்டு விட, ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க செய்யுது. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு தான் ஹீரோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா. அவள் அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ கூட டைம் இருக்குது, நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா இந்த மாதிரி எந்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச பொண்ணும் எனக்கு பிடிச்ச பொண்ணும் பிந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் இப்படி இருக்கும்போது அங்கே வர பிந்தியாவுமே பார்த்தியா வளையல் சூப்பராக இருக்குல்லன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க செய்ய, ஆமாம் அருமையாக இருக்குது உனக்குன்னே செஞ்ச மாதிரி அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்க. வந்து எல்லோரும் வளையல் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோட சித்தியே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது நம்ம ஹீரோயினுக்கு சொல்லலை. எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பெரிய அக்கா தான், இந்த வளையல் நான் உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன், இந்தாங்க போட்டுக்கோங்க, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், எப்படியோ அம்மா இருக்கும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் தனியாக கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இது கேட்குற ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட அப்பா வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சியுமே அங்கே வேலைக்கு வந்திருப்பா இல்லையா, அவளுக்குமே கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நான் ஹீரோயினை பற்றின ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி சொல்ல செய்ய, என்ன விஷயம்னு நம்ம ஹீரோயினோட அண்ணியுமே கேட்க செய்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறாரு, அதுக்கு ப்ரூஃபே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல செய்ய, என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு, நாங்கள் 2 பேர் இருக்கோமே சாட்சிக்கு, எங்கள் கண்ணு முன்னாடி தான் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்க. அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், ப்ரூஃப் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுப்பாங்கன்ற மாதிரி சொல்ல செய்ய, ஆமாம் ஹீரோயினுக்காக கண்டிப்பாக நம்ம பண்ணியே தரணும், நீ இதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஹீரோனோட சின்ன நன்னுமே அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோயினியை மஞ்சள் அடிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழைய காலம்டா, இந்த காலத்தில் யாரடா இதெல்லாம் பண்ணுறா, வீட்டில் பண்ணுறது அதுவும் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோயினியை அவங்க மாமர் இதை உடைக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இவளுமே உடச்சிட்ருக்க.
ஏன்டா மாவு மில்ல கொடுத்தா கூட இதை விட நைஸாக அரைச்சி தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங் இருக்குது. பட் இந்த இடத்துக்கு வர ஹீரோவுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி தான் ஹீரோனோட ஃப்ரெண்டுமே பென்ட்ரைவில் இவங்க கல்யாண வீடியோவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் வேறு வந்துடுவானின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. ஹீரோமே அதை மைய அரைச்சிட்டான். பரவாயில்லையே சூப்பராக செஞ்சுருக்கான்ற மாதிரி ஹீரோயினியுமே அந்த மஞ்சள் எடுத்து வச்சிட்ருக்க. டைம் என்னன்ற மாதிரி கேட்க செய்கிறா. மணியா இப்போ தான் 3 ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. 3 அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக நான் போய் ஆகணுமே அவனை பார்க்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினியுமே அவசரமாக அங்கேருந்து கிளம்ப செய்ய, இதை பார்க்குற ஹீரோமி என்ன எல்லாமே இந்த கல்யாண வீடியோக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கான். ஹீரோயின் பேசினதை அவன் ஒட்டிக்கிட்டு எடுத்துன்னு போல இருக்கு. ஸோ இவளுக்கு முன்னாடியே அந்த பென்ட்ரைவை அவன் எடுத்துகிட்ருக்கான். ஐயோ உன்னோட ஒரே சாட்சி என்கிட்ட இப்போ நாசமாக போக போகுது, கண்டிப்பாக இதை நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்க. இவ கடுப்பாயிட்றா. இங்கே பார், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னு போய் சொன்னது நீனு, இதனால் உன் பிரம்மச்சரியம் உடஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதை நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. இவனா போகிற அவசரத்தில் அந்த மஞ்சள் எடுத்து கொட்ட 2 பேர் முகமும் மஞ்சள் ஆகிடுது. இது பத்தாக்குறைக்கு அங்கே ஒரு எண்ணெய் டீன் வேறு இருந்திருக்கும், அதை வேற தள்ளி விட அங்கே இடம் எண்ணெய் ஆகிடுது. இவன் கால் வலிக்கு தொப்புன்னு அவன் மேலே விழப்போக எங்கே விழுந்தா இவனுக்கு சேதாரம் ஆடுன்னு சொல்லிட்டு இவன் தள்ளி விழுந்துட. நம்ம ஹீரோனா தொப்புன்னு விழுந்தவ அட பாவி அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. இதுக்கு நடுவில் பென்ட்ரைவ் வேற எங்கேயும் விழுந்து போய் கிடக்குது போல இருக்கு. சரி அதை எடுக்கலான்ற மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் கைக்கு தான் அந்த பென்ட்ரைவ் கிடைக்க செய்யுது. மவனை இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு கிளம்புனாலும் சாமிக்கிட்ட வேற பூஜை பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்ப செய்கிறா. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ரகலையாக இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட சித்தியுமே பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை கவனிக்கிற நம்ம ஹீரோட தம்பி வாய்ஃப்மே, கடவுளே தயவு செஞ்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கோ கல்யாணம் ஆனதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொண்டது கொடுங்க, இல்லைனா அவ்வளோதான் நான் பணக்காரி ஆகணுன்ற கனவே நாசமாக போயிடும், ப்ளீஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மும்முரமாக வேண்டிகிட்ருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினியுமே இந்த மாதிரி சாமிக்கு படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டோடு வந்து நின்றுட்டுருப்பா. இதை கவனிக்கிற மாமியாருமே, ஆமாம் அவன் உனக்கு வளையலே கொடுக்கலையே, இந்த வளையல் அப்படின்ற மாதிரி பார்த்தவங்களுமே, நீங்கள் பாருமா கல்யாணமானவங்க தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இதை பார்க்குற ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே, ஆமாம் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தட்டை வாங்கி கீழே வச்சுக்கிறா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. இங்கே பாரு, ஒரு கல்யாணமான பொண்ணை இந்த மாதிரி பூஜை பண்ணுறதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாது, இது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன், இது உனக்கே நியாயமாகப்படுதான்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக கேட்க செய்ய, அதே இடத்துல தான் ஹீரோட இளைய தங்கச்சி நின்றுட்டுருக்காங்க. அவளுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டு முடிக்காரி தான் அவளை அமைதிப்படுத்திகிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் கோவமாக பேசிகிட்ருக்க. இதெல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது என்னமோ நம்ம ஹீரோட சித்தி தான். அவங்களுமே இப்போ அவள் என்ன தப்பாக சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானே தெரியல, நீ போய் சொல்லிட்டு தெரியிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, ஹீரோவே உன்னை ஒய்ஃபை ஏற்றுக்காத பட்சத்தில் இந்த பூஜையெல்லாம் நீ எப்படி பண்ணலான்ற மாதிரி கேட்க செய்ய, இது நல்லா இல்லை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திருப்பியுமே சொல்லிட்டுருக்கா. அப்படின்னா ப்ரூஃப் காட்டு, நீ தான் அவனோட ஒய்ஃப்ன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல, ப்ரூஃப் இருந்தால் மட்டும் பேசுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒன்சைடாக லவ் பண்ணுற பொண்ணுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுமே இப்போ என்ன உங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருட்டு முடிக்காரோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவளுமே என்னோட லேப்டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஒரு 2 நிமிஷமா யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினியுமே அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டுட்ருக்கா. நீங்கள் ப்ரூஃப் தானே கேட்டீங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமான வீடியோ இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்ருக்கா. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என்ன ஆக போதோன்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்பன்னு பார்த்து தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுமே வந்திருப்பாங்க. ஆமாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா எப்படி இந்த பூஜையை பண்ண நாங்கள் அலோவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பாருங்கள் இந்த ப்ரூஃபை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுருப்பா. ஏன்னா ஹீரோ கொடுத்த பென்ட்ரைவ் தானே அது, கண்டிப்பாக அதில் ப்ரூஃப் இருக்கும்னு அவள் நம்பி சொல்லிகிட்ருக்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோட தம்பி ஒய்ஃப் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டாருடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே கடவுளுக்கு வேண்டல் வச்சிட்ருக்க. இந்த பக்கம் ப்ளே பண்ணி விட்டவுடனே எல்லாருக்கும் முகமே மாறிடுது. என்னடா இது போச்சு போன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கடுப்பாக பார்த்துட்ருக்க. அதுக்கடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்க செய்கிறாங்க. ஏன் எல்லோரும் சிரிக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோயினையுமே பார்க்க செய்ய, ஆக்சுவலாக அதில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. ஏமா எது இதில் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட உனக்கு விவசாயே கிடையாதா, இதில் பாட்டு ஓடிட்டுருக்கு, எதுவும் கல்யாண வீடியோவை இதில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இதில் உனக்கே நியாயமாக இருக்கான்ற மாதிரி மற்றவங்களாம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் பணக்காரி இல்லை, அதனால தான் நீ பொய் சொல்கிறதெல்லாம் உங்கள் உடம்புலேயே ஊறி போனது, அதனால தான் அப்படி பண்ணுற போல இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோட சித்தியுமே சொல்லிகிட்ருக்க. நம்ம ஹீரோட தங்கச்சிக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. பாவமாக ஹீரோயினியை பார்த்துட்ருக்கா. இல்லை இதில் தான் அந்த வீடியோ இருந்துச்சுன்ற மாதிரி ஹீரோயினியுமே அதை பார்த்துட்ருக்க. ஹீரோவுமே அந்த பென்ட்ரைவ் எடுக்க செய்கிறான். எடுத்தவனுமே சேச்சே என்னை இவ்வளோ ஈஸியாக நீ நம்பியிருக்கக்கூடாது, நான் சொன்னேன்னா இதில் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு நீ அப்படியே நம்பிடுவியா, இதில் வீடியோவே கிடையாது, அது என்கிட்ட இருக்குது பத்திரமா, அது நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஸோ நீ உன் வீட்டுக்கு போகிறது தான்
நல்லது. அதை நீ இப்பயே செஞ்சா இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் போகமாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருக்க. இங்கே இவளுமே என் வளையல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நீ வாங்கி கொடுத்ததான்ற மாதிரி விந்தியா சொல்லிகிட்ருக்க. சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். இவளுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. இருந்தாலும் நான் பூஜை பண்ணுவேன்ற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்க. அதெல்லாம் விட முடியாது. போகிற போக்க பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட சித்தியுமே பேசிகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அண்ணி வர செய்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ணி நீங்களாச்சும் வந்தீங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்கள கட்டி பிடிச்சிக்க செய்கிறா. நீங்களாவது சொல்லுங்கன்ற மாதிரி மற்றவங்ககிட்ட சொல்ல செய்ய அவங்களுமே நான் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கான கல்யாணத்தை பற்றி நான் சொல்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா அண்ணி இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்ருக்க. ஆக்சுவலாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகலை. சொல்லப்போனால் ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்ற மாதிரி சொல்ல செய்ய என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் கேட்குற ஹீரோட சித்திக்கும் சரி பிந்தியாவுக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பாடான்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்ருக்க. ஏன் நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்து போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஆக்சுவலாக அப்போ தான் ஒரு சீன் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டில் இருக்கும்போதே இந்த விஷயம் தெரியாமல் தான் நம்ம பண்ணி ஆகணும், அதுவும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி ஹீரோன் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக இவங்க பேசினதை ஒரு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. நான் கோவத்தில் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் பொண்ணு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவள் ராணி மாதிரி வாழ வேண்டியவ. அந்த இடத்துல தினமும் அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளால் கண்டிப்பாக அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்காக இந்த பொய்யை சொல்லுங்கன்ற மாதிரி மருமகிட்டே அவள் கெஞ்சிருப்பார் போல இருக்கு. அதனால தான் அவங்களும் அவருக்கோசரம் இப்படி வந்து சொல்ல செய்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல். ஆனால் ஹீரோயினுக்கு தான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்களே இப்படி சொன்னதுக்கப்புறம் அவள் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அந்த இடத்துல கீழே விழுந்துட. இவளுக்கு கல்யாணமே ஆகலையா, இதுக்கப்புறம் இவளை இந்த வீட்டில் வச்சுக்கணுன்னு நமக்கு என்ன அவசியமா, இதுக்கப்புறம் இவள் இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போயே இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சித்தி ஆனவனா ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. அவளுமே தொப்புன்னு வெளியில் விழ போக செய்ய நம்ம ஹீரோனோட அப்பா தான் வந்து ஹீரோனியை பிடிக்க செய்கிறாரு. இதுக்கு தாம்மா சொன்னேன் இந்த குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கலையாம்மா, கொஞ்சம் கூட நன்றின்னு ஒன்று இருக்குதா பாரு இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்ருக்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை கவனிக்கிற ஹீரோட இளைய தங்கச்சியுமே இவரை நம்மளை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்க செய்கிறான். வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், இவங்க நமக்கு தேவையே கிடையாது, நீ இவங்களுக்கு எவ்வளோ அன்பு கொடுத்துருப்ப, திருப்பி அவங்க உனக்கு என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாரு, நம்ம இங்கேருந்து போயிடலாமா, இவங்க நமக்கு வேணாம், என் பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் என் பொண்ணை, அவ்வளோதான். அவங்கள என் பொண்ணு மேலே யாராவது கை வச்சிங்கன்னா தொலைச்சி கட்டிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோவுமே நல்லது, ஹீரோயின் அவங்க அப்பா கூட போனால் நிம்மதியாக இருப்பா, அவள் ட்ரீம்ஸை அதை அச்சீவ் பண்ணுவா, சந்தோஷமாக இருப்பான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்க செய்கிறான். இதெல்லாம் பார்க்குறவங்களுமே அப்பா வீட்டை விட்டு போய் தொலைஞ்சானா சந்தோஷம்தான்ற மாதிரி ஹீரோ சித்தி பார்த்துட்ருக்க. இந்த குடும்பம் நமக்கு வேண்டாமா, பாத்தியா இவங்க மனசு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை எப்படி நடத்திருக்காங்க பாரு, இதுக்கப்புறமா இவங்க கூட நம்ம இருக்கணுமா என்ன, வேண்டாமா, வா நம்ம போயிடலாம், நம்ம வீட்டோடு போயிடலாமான்ற மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்ப செய்ய. அப்படி திரும்பும்போது கூட நம்ம ஹீரோவை மட்டும் தான் பார்த்துட்ருக்கா. இதை பார்க்குற ஹீரோனை பார்க்க செம்ம கடுப்பானாலும் சரி பொண்ணு நம்மளோட வந்தால் போதுன்ற மாதிரி அமைதியாக ஏற்றுட்டு போயிட்டுருக்க. இதை பார்க்குற பிந்தியாவுக்கும் சரி ஹீரோட சித்திக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா தொல்லை மொத்தமாக ஒழிஞ்சான்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோக்குமே ஹீரோயின் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், அவளோட சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக இங்கே கிடையாதுன்ற மாதிரி இவன் நினச்சிக்க செய்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையுமே அவங்க அப்பா கூட காரில் ஏற மாதிரி போயிட்டுருக்க. அவ்வளோதான் ஹீரோயின் கிளம்பிடானா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவன் நினச்சிக்க செய்கிறான். பட் நம்ம ஹீரோயின் அப்படி பண்ணால் ஹீரோயின் கிடையாதுல்ல. ஸோ அவளுமே அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணது நீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இப்படி நடந்துக்கிறதுக்கும் மற்றவங்க எல்லாம் இப்படி பண்ணுறதுக்கும் காரணமே நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணும். நான் ஒருத்தன் ஆசைப்பட்டேன், என்னை கல்யாணம் பண்ணி வைக்கல, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அதை நான் பண்ண விடலை. அதுக்கோசரம் ஹீரோ கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அவன் ஒரு அடியாள்னு தெரிஞ்சு கூட அவன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் இப்போ அதுவும் வேணான்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போக பார்க்குறீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் உங்கள் சுயநலம் இருக்குது. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி ஒன்று பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுக்கப்புறமும் நான் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன். இது என்னோடய வாழ்க்கை, என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் இங்கேருந்து எங்கேயும் வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனியுமே அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது. ஆக்சுவலாக வெளில போய் தானே பூஜை பண்ணணும்னு நினச்சிட்ருப்பா. இப்போ அந்த சாமி சிலை முன்னாடியே அவள் பூஜை பண்ணிகிட்ருக்கா. அப்படி பூஜை பண்ணவளுமே ஆக்சுவலாக அவள் கையில் ரெட் கலர் வளையல் தான் போட்டிருப்பா. ஆனால் ஹீரோ பச்சை கலர் வளையல் தானே வாங்கி கொடுத்துருப்பான். உடனே இந்த ரெட் கலர் வளையெல்லாம் கழட்டிட்டு பச்சை கலர் வளையல் எடுத்து போட்டுக்கிறா. பொதுவாக புருஷங்க தான் இப்படி பண்ணி விடணும் போல இருக்குது. பட் நம்ம ஹீரோயினியை இதெல்லாம் பண்ணிக்க செய்கிறா. ஏன்னா வந்து புருஷனே ஒத்துக்க மாட்டான் இல்லையா. ஸோ அதனால் அவளே இந்த சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்குறவங்களுமே இவள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக மாட்டாடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட சித்தி கொஞ்சம் கடுப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவுமே
என்னடா இது இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது போல இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஹீரோனை பார்த்தா கடுப்பாகி அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு. வீட்டுக்குள்ளே வர ஹீரோயினியை அவங்க மாமியாரும் பிடிச்சி நிறுத்தினவங்க, இங்கே பார், இந்த சடங்கெல்லாம் நீ பண்ணுறதுனால எல்லாம் சரியாயிடுன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக ஹீரோ உன்னை மனசார அவன் உன்னை ஒய்ஃபை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தெரியுதுன்ற மாதிரி கேட்க செய்ய, ஹீரோயினியுமே எப்படி பார்த்தாலும் சரி, நான் தான் அவனோட ஒய்ஃப், அதை மாற்ற முடியாது. எனக்கு கிடைக்கலனாலும் சரி, நீயும் அவனை எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்ற மாதிரி விந்தியா கிட்ட சொல்லிகிட்ருக்க. விந்தியா, இங்கே பார், நான் அவனை லவ் பண்ணுறவ, ஸோ கண்டிப்பாக நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அவன் ஒரு பிரம்மச்சாரி, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஹீரோயினுமே கேட்க செய்ய, ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன், ஸோ கண்டிப்பாக அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வலையில் இருக்கே, இந்த சடங்கு முடிய வேண்டிய 7 நாளும் இந்த வலையில் உடையாமல் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்படி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு அவன் மேலே அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். இதை உடையாமல் நீ பார்த்துக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விந்தியாவுமே சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோயினியுமே அது சரின்ற மாதிரி ஏற்றுக்க செய்கிறா. இதை பார்க்குற நம்ம ஹீரோட தம்பி ஒய்ஃபுமே, சூப்பர்டா, மறுபடியும் அடுத்த பிரச்சனையான்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே, டாட்டா, பை பாய்.